ஐரோப்பாவில் உள்ள சுவிட்சர்லாந்து நாட்டின் பூமிக்கடியில் பல பில்லியன் டாலர் செலவில் உருவாக்கப்பட்ட 27 கிலோமீட்டர் நீளமுள்ள ஒரு பிரம்மாண்டமான எந்திரம் இருக்கு. அதோட பெயர் லார்ஜ் ஹேட்ரான் கொலைடர். ஆமா, இது அதிநவீன குவாண்டம் இயற்பியலோட உச்சம்னு கூட சொல்லலாம். கண்டிப்பா. இப்ப நீங்க இத கேட்டுட்டு இருக்கிற நீங்க கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு பழங்கால தமிழ் சித்தர் எந்த ஒரு நவீன அறிவியல் கருவியும் இல்லாம சரி தனது ஓலைச்சுவடியில் எழுதிய ஒரு சிறு பாடலில் இதே பிரம்மாண்டமான இயந்திரத்தோட முழு வரைபடத்தையும் அது செயல்படும் நுட்பத்தையும் அச்சு பிசகாம விளக்கியிருக்காருன்னு யாராவது சொன்னா நீங்க நம்புவீங்களா? இது கேட்பதற்கே ஒரு சுவாரஸ்யமான அறிவியல் புனைகதை போல தோணுது இல்லையா? ஆமா, சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி தான் இருக்கு. ஏன்னா பொதுவா நாம ஆன்மீகத்தையும் தத்துவத்தையும் ஒரு பெட்டிக்குள்ளும் அதிநவீன குவாண்டம் இயற்பியல முற்றிலுமா வேறொரு பெட்டிக்குள்ளும் அடைத்து வைத்து பார்க்கவே பழகியிருக்கும். இரண்டும் சந்திக்கும் புள்ளிகள் மிக குறைவு என்றே நம்ம நம்புறோம். ஆனா அந்த 2 பெட்டிகளுக்குள்ளும் இருப்பது ஒரே ஒரு விஷயம்தான் என்றால் எப்படி இருக்கும்? கற்பதில் பெருமளவு ஆர்வம் கொண்ட நேயரான உங்களுக்காகவே எதையும் மேலோட்டமாக பார்க்காமல் ஆழமாக ஆராயும் நோக்கத்துடன் இந்த விரிவான அலசல் வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஒரு ஆழமான தேடல். ஆமாம், இந்த விரிவான அலசலுக்கு உங்களை மிகுந்த உற்சாகத்தோட வரவேற்கிறேன். இன்று நாம் எடுத்துக்கொண்டுள்ள மூலக்கட்டுரை அண்டம் குரல், திருமூலர் பாகம் 2, விதை ரகசியம். ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தலைப்பு. நிச்சயமா. உண்மையாகவே ஒரு பழங்கால தமிழ் சித்தரின் பாடலுக்கு பின்னால் இவ்வளவு பெரிய நவீன இயற்பியல் எந்திரத்தின் தத்துவம் மறைந்திருக்கிறதா என்ற மிகப்பெரிய ஆச்சரியத்தோடுதான் நான் இன்று உங்களுடன் இந்த உரையாடலை தொடங்குகிறேன். அந்த ஆச்சரியம் முற்றிலும் நியாயமானதுதான். திருமூலர் என்ற ஒரு மாபெரும் சித்தரின் வரிகளை நாம இவ்வளவு காலமாக வெறும் பக்தி இலக்கியமாகவோ அல்லது ஒரு வாழ்வியலுக்கான தத்துவமாகவோ மட்டுமே கடந்து வந்திருக்கோம். ஆமாம், அது உண்மைதான். ஆனால் இந்த குறிப்பிட்ட மூலக்கட்டுரை அதை முற்றிலும் ஒரு புதிய கோணத்தில் அணுகுகிறது. திருமூலரின் வரிகளை ஒரு நவீன இயற்பியல் விஞ்ஞானியின் பார்வையிலிருந்து துல்லியமாக உடைத்து காட்டுகிறது. சரி, இத கொஞ்சம் விரிவா பிரித்து பார்ப்போம். இன்று நாம் அலச போகும் அந்த மையமான பாடல் வரி இதுதான். 100ம் 60ம் 6ம் எதிரிட 100ம் 60ம் மாறும் புகுவரே. மேலோட்டமாக பார்க்கும்போது எண்களை வைத்து ஏதோ விடுகதை சொல்வது போல ஒரு மாதிரி குழப்பமா இருக்கு. இந்த கட்டுரையின் ஆழமான அறிவியல் விளக்கத்திற்குள் செல்வதற்கு முன் முதலில் இந்த பாடலின் எளிய பாரம்பரியமான அர்த்தம் என்னவாக இருந்து வந்திருக்கிறது என்பதை நம் நேயர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் இல்லையா? நிச்சயமாக. எந்த ஒரு சிக்கலான விஷயத்தை புரிந்து கொள்ளவும், அதாவது அதன் அடிப்படையிலிருந்து தொடங்குவதுதான் சரி. இந்த பாடலுக்கு காலம் காலமாக சொல்லப்பட்டு வரும் மிக அடிப்படையான பழைய முறைப்படியான விளக்கம் ஒன்று இருக்கிறது. ஓ, அது என்ன விளக்கம்? அது பிராணாயாமம் எனப்படும் மூச்சுப் பயிற்சி சார்ந்தது. அதாவது நமது இடது மற்றும் வலது நாசி வழியாக ஓடுகின்ற மூச்சுக்காற்றை ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் உள்ளே இழுத்து நிறுத்தி பழகும் கும்பகம் என்ற முறையைத்தான் இந்த வரிகள் குறிக்கின்றன என்று பாரம்பரியமாக நம்பப்படுகிறது. கும்பகம், அதாவது மூச்சை உள்ளே இழுத்து அதை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து உள்ளேயே நிறுத்துவது, சரிதானே? ஆமாம், மிக சரி. ஆனால் இதில் அந்த எண்கள் எதை குறிக்கின்றன? 100ம் 60ம் 6ம் என்று வருகிறதே. அங்கேதான் சித்தர்களின் உடலியல் கணக்கீடு வருகிறது. ஒரு மனிதன் சராசரியாக ஒரு நாளைக்கு 21,600 முறை சுவாசிக்கிறான் என்று பழங்கால நூல்கள் கணக்கிட்டுள்ளன. 21,600 முறையா? ஆமா, நாம் இதை உணர்ந்து செய்வதில்லை. நம்முடைய கவனம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அது தானாகவே நடக்கிறது. அந்த 21,600 சுவாச கணக்கை நாம் விழிப்புணர்வுடன் உணர்ந்து இடது மற்றும் வலது மூச்சை சமநிலைப்படுத்தி ஒரு கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதுதான் இதன் அடிப்படை. ஓஹோ. இப்படி செய்வதன் மூலம் நமது உடலின் ஒட்டுமொத்த இயக்கமும் ஒரு சீரான நிலைக்கு வரும். இதனால் நமது ஆயுள் கூடும் என்று பொதுவாகவும் பாரம்பரியமாகவும் சொல்லப்பட்டு வந்தது. எனக்கு புரிகிறது. அதாவது நமது இந்த 21,600 சுவாசங்களை ஒரு நாளுக்கான பேங்க் பேலன்ஸ் போல வைத்துக் கொள்வோம். நல்ல ஒரு ஒப்பீடு. வங்கியில் இருக்கும் பணத்தை நாம் எப்படி நினைத்தபடியெல்லாம் கண்டபடி வீணாக்காமல் மிக கவனமாக ஒரு கட்டுப்பாட்டிற்குள் திட்டமிட்டு செலவழிக்கிறோமோ, அதே போல நமது இந்த மூச்சு கணக்கை வீணாக்காமல் கும்பகம் என்ற சேமிப்பு முறையின் மூலம் கட்டுப்பாட்டிற்குள் வைத்தால் நமது வாழ்நாள் அல்லது ஆயுள் நீட்டிக்கும். அப்படிதானே? மிகச் சரியான ஒப்புமை. அது ஒரு பேங்க் பேலன்ஸ் போலத்தான். நீங்கள் மூச்சை எவ்வளவு சீராகவும் ஆழமாகவும் கட்டுப்பாட்டுடனும் செலவழிக்கிறீர்களோ அவ்வளவு தூரம் உங்கள் உடலின் செல்கள் சோர்வடையாமல் இருக்கும். சரி,
இதுதான் அந்த வரிகளுக்கு பல நூற்றாண்டுகளாக புரிந்து கொள்ளப்பட்ட மிக எளிய நேரடியான உடலியல் சார்ந்த அர்த்தம். இது கேட்பதற்கு நன்றாகத்தான் இருக்கிறது. யோகா, மூச்சு பயிற்சி, ஆரோக்கியம் என்ற ஒரு தெளிவான கட்டமைப்பு இதற்குள் இருக்கிறது. இதில் எந்த குழப்பமும் இல்லை. உண்மைதான். ஆனால் இங்கேதான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமாக மாறுகிறது. இந்த கட்டுரையின் தலைப்பே விதை ரகசியம் என்று இருக்கிறது. மேலும் எதிரிட என்ற ஒரு வார்த்தையை இந்த மூலக்கட்டுரை அழுத்தி பிடித்துக் கொள்கிறது. வெறும் மூச்சு பயிற்சி என்ற நிலையிலிருந்து இது எப்படி குவாண்டம் இயற்பியலாக மாறுகிறது? அதாவது அந்த எதிரிட என்ற வார்த்தைக்கு பின்னால் இருக்கும் விதை ரகசியம் என்ன என்பதை இந்த கட்டுரை எப்படி விளக்குகிறது? இதில் மிகவும் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், அந்த விதை ரகசியம் என்பது வேறு எதுவுமே இல்ல, அது அணுமோதல் பற்றியதுதான் என்பதை இந்த கட்டுரை மிக தெளிவாகவும் துணிச்சலாகவும் முன்வைக்கிறது. அதாவது பார்ட்டிகல் கொலிஷன். அணுமோதலா? ஆமாம். திருமூலர் சொல்லும் மூச்சு பயிற்சி என்பது வெறும் ஆக்சிஜனை உள்ளே இழுத்து விடுவது அல்ல, அது உடலுக்குள் ஒரு அணுமோதலை உருவாக்கும் செயல்முறை என்று கட்டுரை வாதிக்கிறது. ஒரு நிமிடம் காத்திருங்கள். அணுமோதலா? நீங்கள் நவீன இயற்பியலில் சொல்லப்படும் அணுக்களை பிளப்பது, மோதுவது என்பதை பற்றி பேசுகிறீர்களா? இதற்கு மூச்சு பயிற்சிக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும்? அதை விளக்கத்தான் மூலக்கட்டுரை ஐரோப்பாவில் உள்ள CERN அணு ஆராய்ச்சி மையத்தின் செயல்பாட்டை கையில் எடுக்கிறது. CERN மையத்தில் உள்ள லார்ஜ் ஹேட்ரான் கொலைடர் இயந்திரத்தை பற்றி நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டீர்கள் அல்லவா? ஆமாம், பூமிக்கு அடியில் இருக்கும் அந்த இயந்திரம். விஞ்ஞானிகள் அங்கே என்ன செய்கிறார்கள்? கண்களுக்கே தெரியாத மிக நுண்ணிய அணுத்துகள்களை அந்த 27 கிலோமீட்டர் நீளமுள்ள வளைய வடிவ காந்தப்பாதைக்குள் செலுத்துகிறார்கள். பின்னர் அந்த அணுக்களை ஒளியின் வேகத்திற்கு இணையாக சுற்றவிடுகிறார்கள். சரி, சுற்றவிட்டு அதன்பின் ஒன்றுக்கொன்று எதிர் திசையில் அதிவேகமாக வரும் அந்த அணுக்களை நேருக்கு நேர் மோதவிடுகிறார்கள். நேயர்களின் புரிதலுக்காக கேட்கிறேன், ஏன் அப்படி அதிவேகமாக மோதவிட வேண்டும்? அப்படி மோதுவதால் அறிவியலுக்கு என்ன கிடைத்துவிடப் போகிறது? ஏனென்றால் அணுக்கள் அப்படி அதிவேகத்தில் மோதும்போது அதுவரை கற்பனை செய்து பார்க்க முடியாத ஒரு மகா ஆற்றல் அதிலிருந்து வெளிப்படுகிறது. சாதாரணமாக ஒரு அணுவிற்குள் அமைதியாக உறங்கிக் கொண்டிருக்கும் ஆற்றல் மோதலின் போது பிரம்மாண்டமாக வெடித்துச் சிதறுகிறது. ஓ, அந்த அளவுக்கான ஆற்றலாது? கண்டிப்பா. பிரபஞ்சம் எப்படி உருவானது, பெருவெடிப்பு நடந்த அந்த முதல் நொடியில் என்ன நிகழ்ந்தது, சாதாரண ஒரு பொருளுக்கு எப்படி நிறை கிடைக்கிறது என்பதையெல்லாம் புரிந்து கொள்ள அந்த மோதலும் அதிலிருந்து வெளிப்படும் ஆற்றல்தான் இன்று நவீன அறிவியலுக்கு உதவுகிறது. ஆச்சரியமா இருக்கு. இப்போது மூலக்கட்டுரைக்கு வருவோம். திருமூலர் தனது பாடலில் எதிரிட என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். எதிரிட என்றால் எதிரெதிராக மோதவிடுவது என்ற அர்த்தம். CERN மையத்தில் நடப்பதும் அதே எதிரிடல்தான். ஒரு நிமிடம் காத்திருங்கள். எனக்கு இங்கே ஒரு மிகப்பெரிய தர்க்கரீதியான சந்தேகம் வருகிறது. பல பில்லியன் டாலர் செலவில் பல்லாயிரக்கணக்கான விஞ்ஞானிகளின் உழைப்பில் அதிநவீன தொழில்நுட்பத்தின் உதவியுடன் பூமிக்கடியில் அமைக்கப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான இயந்திரமும் வெறும் சில அடிகள் மட்டுமே நீளமுள்ள மனிதனின் முதுகுத்தண்டையும் இந்த மூலக்கட்டுரை நேரடியாக ஒப்பிடுகிறதா? இது எப்படி சாத்தியம்? CERN இயந்திரம் முற்றிலும் உலோகங்களாலும் காந்தங்களாலும் ஆனது. மனித உடல் என்பது இரத்தமும் சதையும் எலும்புகளும் கொண்டது. இதை எப்படி அறிவியல் பூர்வமாக ஏற்றுக்கொள்ள முடியும்? நீங்கள் கேட்பது மிகச்சரியான கேள்வி. பொதுவாக இப்படி ஒரு ஒப்பீட்டை பார்த்தவுடன் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் என்று ஒரு தத்துவார்த்தமான பதிலை சொல்லி சமாளித்து விடுவார்கள். ஆமாம், பொதுவா அப்படி சொல்லித்தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இந்த கட்டுரை அப்படி மேலோட்டமாக தப்பித்துச் செல்லவில்லை. அது மனித உடற்கூறியலை CERN இயந்திரத்தின் வரைபடத்தோடு மிக துல்லியமாக பொருத்தி பார்க்கிறது. அப்படியா? அது கேட்பதற்கு சுவாரஸ்யமாக இருக்கிறது. அந்த பொருத்தத்தை, அந்த இயற்பியல் மற்றும் உயிரியல் வாதத்தை கொஞ்சம் விரிவாக விளக்குங்கள். ஒரு எலும்பு தொடர் எப்படி காந்த வளையமாக செயல்படும்? அந்த அணுக்கள் மனித உடலுக்குள் எங்கே இருக்கின்றன? கட்டுரை இதை பிராண நாடிகள் என்ற கருத்தாக்கத்தின் வழியே விளக்குகிறது. நமது முதுகுத்தண்டு என்பது வெறும் எலும்புகள் கொண்ட ஒரு தூண் அல்ல. அதற்குள் நரம்பு மண்டலங்களின் ஒரு மாபெரும் வலைப்பின்னல் இருக்கிறது. ஓகே. யோக அறிவியலின்படி இடைகளை, பிங்களை என்று 2 முக்கிய நாடிகள் நமது இடது மற்றும் வலது மூச்சுடன் தொடர்புடையவை. இவை இரண்டும் முதுகுத்தண்டின் அடிப்பகுதியிலிருந்து மூளை வரை ஒரு முறுக்கப்பட்ட வடிவத்தில் செல்கின்றன. அதாவது
DNA வடிவம் போலவா? சரியாகச் சொன்னீர்கள். CERN மையத்தில் எப்படி அணுக்களை முடுக்க சக்தி வாய்ந்த காந்த பாதைகள் பயன்படுகின்றனவோ அதே போல மனித உடலுக்குள் இந்த இடைகளை மற்றும் பிங்களை நாடிகள் ஆற்றலை கடத்தும் குழாய்களாக செயல்படுகின்றன என்று கட்டுரை சொல்கிறது. சரி. நாம் மூச்சை உள்ளே இழுக்கும்போது வெறும் ஆக்சிஜன் மட்டும் உள்ளே செல்வதில்லை. பிராணன் எனப்படும் உயிர் சக்தியும், அதாவது உயிரியல் மின்சாரம் அல்லது பயோபோட்டான்ஸ் உள்ளே செல்கின்றன. இதுதான் கட்டுரை குறிப்பிடும் அந்த அணு. ஓஹோ, ஆக பிராணவாயுவை அணுவாகவும் நாடிகளை காந்தப்பாதையாகவும் கட்டுரை உருவகப்படுத்துகிறது. உருவகம் அல்ல, இதை ஒரு நேரடியான உயிரியல் இயக்கமாகவே அது பார்க்கிறது. சாதாரணமாக நாம் சுவாசிக்கும் போது இந்த ஆற்றல் மெதுவாக சென்று கொண்டிருக்கிறது. சரி, அப்போ கும்பகம் செய்யும் போது என்ன ஆகும்? திருமூலர் சொல்லும் அந்த கும்பகம் என்ற பயிற்சியை, அதாவது இடது மற்றும் வலது மூச்சை குறிப்பிட்ட விகிதத்தில் தடுத்து அதீத அழுத்தத்துடன் உள்ளே செலுத்தும் போது அந்த பிராண அணுக்கள் அதீத வேகத்தை பெறுகின்றன. CERN மையத்தில் நடப்பதைப் போலவே. வாவ்! அதன் பிறகு அவை இரண்டும் சுழுமுனை எனப்படும் மைய நாடிக்குள் தள்ளப்படுகின்றன. அங்கேதான் அந்த அதிவேக அணுக்கள் ஒன்றோடு ஒன்று நேருக்கு நேர் மோதுகின்றன. இதையே திருமூலர் எதிரிடை என்கிறார். இதை ஒரு காட்சியாக கற்பனை செய்து பார்க்கும்போது எனக்கு தோன்றுவது இதுதான். 2 அதிவேக ரயில்களை தனித்தனி தண்டவாளங்களில் பல 100 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடவிட்டு திடீரென்று அந்த இரண்டையும் ஒரு ஒற்றை தண்டுவாளத்திற்குள் திருப்பி நேருக்கு நேர் மோத விடுவது போல இருக்கிறது நீங்கள் சொல்வது. மிக சரியான கற்பனை. 2 ரயில்கள் அப்படி அதீத வேகத்தில் மோதும்போது அங்கு உள்ளே இருக்கும் ஆற்றல் எந்த அளவுக்கு பயங்கரமாக வெடிச்சு சிதறும் என்று நினைத்து பாருங்கள். அப்படியானால் இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? நேயர்களின் சார்பாக நான் ஒரு தர்க்க ரீதியான கேள்வியை இங்கே முன்வைக்க விரும்புகிறேன். கேளுங்க. மூலக்கட்டுரையின் வாதப்படியே பார்த்தாலும் அப்படி ஒரு பிரம்மாண்டமான அணுமோதல் ஒரு மனிதனின் முதுகுத்தண்டில் சுழுமுனை நாடிக்குள் நிகழ்ந்தால் அதிலிருந்து வெளிப்படும் அந்த மகா ஆற்றலை மனித உடல் எப்படி தாங்கும்? இயற்பியல் விதிகளின்படி அந்த ஆற்றல் மனித உடலை சுக்குநூறாக வெடிக்கச் செய்து விடாதா? அதுதான் இயற்கையின் மிகப்பெரிய அற்புதம். இந்த இடத்தில் மூலக்கட்டுரை மனித உடலின் சக்கரங்கள் என்ற அமைப்பை பற்றி பேசுகிறது. சக்கரங்கள், அதாவது மூலாதாரம் மாதிரி? ஆமா. ஒரு மின் உற்பத்தி நிலையத்தில் உற்பத்தியாகும் பல்லாயிரம் வோல்ட் மின்சாரத்தை அப்படியே நேரடியாக நமது வீடுகளுக்கு அனுப்பினால் என்ன ஆகும்? எல்லாமே எரிந்து சாம்பலாகிவிடும். அதனால் அதை டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் மூலமாக பிரித்து சக்தியை குறைத்து அனுப்புகிறார்கள், இல்லையா? ஆமாம், ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் என்று சொல்வார்கள். அதேதான். நமது முதுகுத்தண்டில் உள்ள மூலாதாரம் முதல் சகஸ்ராரம் வரையிலான சக்கரங்களை இந்த கட்டுரை உயிரியல் டிரான்ஸ்ஃபார்மர்களாக பார்க்கிறது. இது ரொம்ப பொதுமையான ஒரு பார்வையா இருக்கே. நிச்சயமா. சுழுமுனையில் அணுமோதல் நடந்து மகா ஆற்றல் வெடித்து கிளம்பும்போது இந்த சக்கரங்கள் அந்த ஆற்றலை உள்வாங்கி உடல் தாங்கக்கூடிய அளவில் பிரித்து ஒவ்வொரு செல்லுக்கும் அனுப்புகின்றன. அதனால் உடல் வெடித்து சிதறுவதில்லை. மாறாக ஒவ்வொரு செல்லும் விவரிக்க முடியாத ஒரு புதிய குவாண்டம் ஆற்றலை பெறுகிறது. இந்த இடத்தில் நாம் ஒரு முக்கியமான கட்டத்திற்கு வருகிறோம். திருமூலரின் பாடலில் 100ம் 60ம் 6ம் எதிரிட என்பதை அணுமோதலாக கட்டுரை விளக்குகிறது என்பதை பார்த்தோம். அடுத்த வரி 100ம் 60ம் மாறும் புகுவரே என்று முடிகிறதே. இங்கே அந்த மாறும் என்ற வார்த்தை எதை குறிக்கிறது? இதுதான் இந்த கட்டுரையின் மிக முக்கியமான அடுத்த கட்ட பாய்ச்சல். பாடலில் வரும் மாறும் என்ற வார்த்தை காலம் மாறுவதை குறிக்கிறது என்று கட்டுரை ஆணித்தரமாக வாதிகிறது. அதாவது டைம் ஷிஃப்ட். டைம் ஷிஃப்ட், அதாவது நேரம் தன் இயல்பான ஓட்டத்திலிருந்து மாறுபடுகிறதா? இது எப்படி சாத்தியம்? இதை அறிவியல் பூர்வமாக புரிந்து கொள்ள நாம் என்ட்ரோபி என்ற இயற்பியல் விதியை பற்றி பேச வேண்டும். பிரபஞ்சத்தில் உள்ள எந்த ஒரு பொருளும் நேரம் செல்ல செல்ல தேய்மானத்தை நோக்கியோ அல்லது அழிவை நோக்கியோ தான் செல்லும். இதுதான் என்ட்ரோபி. சரி. ஒரு எறும்பு நாற்காலியை வெளியே போட்டால் அது துருப்பிடிக்கும். ஒரு சூடான காஃபி கொஞ்சம் கொஞ்சமாக ஆறிப்போகும். அதே போலதான் மனித உடலும். நேரம் செல்ல செல்ல நமது செல்கள் அழியும். டிஎன்ஏவில் உள்ள டெலோமியர்கள் சுருங்கும். உடல் தளரும். சாதாரண மனித உடல் எப்போதுமே முதுமையை நோக்கிதான் செல்லும். ஆமா, இதத்தான் நாம் வயதாவது என்கிறோம், ஏஜிங். இது தடுத்து நிறுத்த முடியாத இயற்கையின் விதிதானே. சாதாரணமாக தடுத்து நிறுத்த முடியாது. ஆனால் மூலக்கட்டுரையின் வாதப்படி இந்த அணுமாற்றத்தை முதுகுத்தண்டில் ஏற்படுத்திய சித்தர்களின் உடலுக்குள் என்ன நடக்கிறது தெரியுமா? என்ன நடக்கும்? அந்த மகா ஆற்றல் சுழுமுனையில் வெடித்து கிளம்பும்போது அவர்களின் உடலுக்குள் இருக்கும் செல்களில் குவாண்டம் அளவிலான மாற்றம் நிகழ்கிறது.
அங்கு என்ட்ரோபி என்ற விதியே முற்றிலுமாக முறியடிக்கப்படுகிறது. அவர்களின் உடலில் காலத்தின் வேகம் அப்படியே ஸ்தம்பித்து நின்று விடுகிறது. இதை நான் இப்படி புரிந்து கொள்ளலாமா? நமது உடலுக்குள் ஓடிக்கொண்டிருக்கும் உயிரியல் கடிகாரத்தை எடுத்து அப்படியே -டிகிரியில் உள்ள திரவ நைட்ரஜனுக்குள் போட்டு உறைய வைத்தால் அந்த கடிகாரம் எப்படி செயல்படாமல் உறைந்து நிற்குமோ, அதேபோல அந்த மகா ஆற்றல் நமது உடலின் வயதாகும் செயல்முறையை அப்படியே உறைய வைத்து விடுகிறது. இதைத்தான் காலம் மாறுவது என்கிறதா இந்த கட்டுரை? மிக அருமையான துல்லியமான ஒப்புமை. அதேதான் நடக்கிறது. நிற்பது மட்டுமில்லாமல் அது பின்னோக்கியும் செல்கிறது என்று சில ஆய்வுகள் கூறுகின்றன. அவர்களின் உடல் முதுமையை நோக்கி செல்வதற்கு பதிலாக காலத்தின் ஓட்டத்திலிருந்து விடுபடுகிறது. காலத்திலிருந்து விடுபடுகிறதா? ஆமாம். ஐன்ஸ்டீனின் சார்பியல் கோட்பாட்டின்படி, அதாவது தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி படி, ஆற்றல் அதீத நிலையை அடையும் போதோ அல்லது ஒளியின் வேகத்தை நெருங்கும் போதோ நேரம் அங்கே மெதுவாகிறது அல்லது நின்று விடுகிறது. அந்த இயற்பியல் விதி சித்தர்களின் உடலுக்குள் ஒவ்வொரு செல்லுக்குள்ளும் நிகழ்கிறது. வியப்பாருக்கு. இதனால் அவர்கள் சாதாரண மனிதர்கள் வாழும் இந்த கால பரிமாணத்தை கடந்து விடுகிறார்கள். காலம் அவர்களை பாதிப்பதில்லை. என் மூளை இதை உள்வாங்கவே சற்று திணறுகிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படியானால் இந்த என்ட்ரோபி நின்றுவிட்டால் இறுதியாக அந்த உடலுக்கு என்ன நடக்கும்? இங்கேதான் கட்டுரை தனது உச்சக்கட்ட முடிவை முன்வைக்கிறது. அந்த பிரம்மாண்டமான அணு மோதல் ஆற்றல் உடலின் ஒவ்வொரு அணுவையும் மாற்றி அமைக்கிறது. ஒரு கட்டத்தில் அவர்களின் பௌதீக உடல், அதாவது நிறை கொண்ட இந்த உடல், முற்றிலுமாக ஒளி உடலாக மாறுகிறது என்று கட்டுரை விளக்குகிறது. இதைத்தான் திருமூலர் மரணமில்லா பெருவாழ்வு என்கிறார். இந்த இடத்தில் நேயர்களின் சார்பாக நான் ஒன்றை மிக தெளிவாக பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த கட்டுரை முன்வைக்கும் இந்த வாதங்கள், அதாவது மனித முதுகுத்தண்டு ஒரு பார்ட்டிகிள் ஆக்சிலரேட்டராக செயல்படுகிறது என்பதும் உடல் ஒளியாக மாறுகிறது என்பதும் முற்றிலும் மூலக்கட்டுரை ஆசிரியரின் தனிப்பட்ட புரிதல் மற்றும் தத்துவார்த்தமான ஒரு அறிவியல் ஊகம். ஆமாம், ஒரு ஹைப்போதிசிஸ் தான். இது நாம் அப்படியே அறிவியல் ஆய்வகங்களில் நிரூபிக்கப்பட்ட ஒரு எம்பிரிக்கல் ட்ரூத்தாக எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனால் அந்த ஆசிரியரின் சிந்தனை ஓட்டத்தை பார்க்கும்போது ஒரு விஷயம் தெளிவாக புரிகிறது. நிறை எப்போது ஒளியாக மாறுகிறதோ அப்போது அதற்கு வயதாவதில்லை, அது அழிவதும் இல்லை என்ற ஐன்ஸ்டீனின் அந்த கோட்பாட்டை அவர் திருமூலரின் மரணமில்லா பெருவாழ்வு என்ற தத்துவத்தோடு எவ்வளவு நேர்த்தியாக பொருத்தி பார்க்கிறார் என்பது ஆச்சரியமாக இருக்கிறது. இதை ஒரு பரந்த கண்ணோட்டத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால், இன்று ஐரோப்பிய விஞ்ஞானிகள் பல பில்லியன் டாலர்களை செலவழித்து பூமிக்கடியில் பிரம்மாண்டமான காந்த வளையங்களை அமைத்து அணுக்களை மோதவிட்டு எந்த மகா ஆற்றலையும் பிரபஞ்ச ரகசியத்தையும் தேடிக்கொண்டிருக்கிறார்களோ அந்த ஆற்றலை தட்டி எழுப்பும் தொழில்நுட்பத்தை சித்தர்கள் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே எந்த இயந்திரமும் இல்லாமல் தங்களது சொந்த நரம்பு மண்டலத்திலேயே நிகழ்த்தி காட்டியிருக்கிறார்கள் என்ற அந்த பார்வை மனித மூளையின் சாத்தியக்கூறுகளை பற்றிய மிக பிரம்மாண்டமான ஒரு திறப்பை நமக்கு தருகிறது. உண்மையில் இது ஒரு பெரிய திறப்புதான். நேயர்களே, நாம் இதுவரை அலசிய இந்த விஷயங்களை ஒருமுறை சுருக்கமாக தொகுத்து பார்ப்போம். நீங்கள் இதை கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் சற்று யோசித்து பாருங்கள். திருமூலரின் 100 60 6 எதிரிட என்ற அந்த ஒரு சிறு வரிக்குள் நமது அன்றாட சுவாசத்தை முறைப்படுத்தும் எளிய மூச்சு பயிற்சியான கும்பகமும் மிக அழகாக அடங்கியிருக்கிறது. அதே நேரத்தில் அதை ஆழமாக அறிவியல் கோணத்தில் சிந்தித்து பார்த்தால் நவீன குவாண்டம் ஈர்ப்பியலின் அணு மோதல், என்ட்ரோபியை தடுத்து நிறுத்துதல் மற்றும் உடலை ஒளியாக மாற்றுதல் என்ற அதீத அறிவியலும் அதன் உச்சக்கட்ட வடிவில் அடங்கியிருப்பதாக இந்த கட்டுரை வாதிக்கிறது. ஆம், இதுதான் இந்த கட்டுரையின் ஆகச்சிறந்த வெளிப்பாடு. பழங்கால ஞானத்தையும் நவீன அறிவியலையும் நாம் எதிரெதிர் துருவங்களாக பார்க்க தேவையில்லை. இரண்டும் பிரபஞ்சத்தின் ரகசியத்தை தேடும் ஒரே நேர்கோட்டில்தான் பயணிக்கின்றன. மிகச்சரியாக சொன்னீர்கள். இந்த அணு மாற்றம் மனித உடலை எப்படி ஒரு சாதாரண சதைப்பிண்டத்திலிருந்து இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோடு நேரடியாக தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு பிரபஞ்ச கருவியாக மாற்றுகிறது என்பதை இந்த கட்டுரை தொடர்ந்த அடுத்தடுத்த பாகங்களில் இன்னும் ஆழமாக கோடிட்டு காட்டுவதையும் நாம் இங்கு கவனத்தில் கொள்ள வேண்டும். உறங்கும் ஒரு சாதாரண உயிரியல் இயந்திரம் மட்டுமல்ல, அது பிரபஞ்சத்தின் அத்தனை ரகசியங்களையும் ஆற்றலையும் தனக்குள் சுருக்கி வைத்துள்ள ஒரு நுண்ணிய பிரபஞ்சம் என்பதை இதுபோன்ற கட்டுரைகள் நம்மை மீண்டும் மீண்டும் சிந்திக்க தூண்டுகின்றன. நேயர்களே, உங்களுக்காகவே பிரத்யேகமாக
ஒவ்வொரு கருத்தையும் ஆழமாக பிரித்து ஆராய்ந்த இந்த விரிவான அலசலை நிறைவு செய்வதற்கு முன் இந்த கட்டுரையின் அடிப்படையில் இதுவரை நாம் பேசாத ஒரு புதிய சிந்தனையை கேள்வியாக உங்களிடம் விட்டுச் செல்ல விரும்புகிறேன். என்ன கேள்வி அது? கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே எந்த ஒரு தொழில்நுட்ப வசதியும் இல்லாத காலகட்டத்தில் ஒரு மனிதரால் மூச்சு பயிற்சி என்ற ஒரு சாதாரண ஆயுதத்தை வைத்து தனது சொந்த நரம்பு மண்டலத்தையே ஒரு பார்ட்டிகிள் ஆக்சிலரேட்டராக மாற்றும் சாத்தியக்கூறு இருந்திருக்கிறது என்றால், சரி, இப்போது இந்த நிமிடத்தில் உங்களை அறியாமலேயே உங்கள் உடலுக்குள்ளும் உங்கள் முதுகுத்தண்டிலும் இந்த பிரபஞ்சத்தையே ஆட்டி படைக்கக்கூடிய, காலத்தை உறைய வைக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஆற்றல் உறங்கிக் கொண்டிருக்கலாம் அல்லவா? மிக ஆழமான ஒரு கேள்வி. நமது தினசரி வாழ்க்கையின் அற்பமான சலசலப்புகளில் தொலைந்து போயிருக்கும் நாம் அந்த மாபெரும் ஆற்றலை தட்டி எழுப்பும் முயற்சியில் என்றாவது ஒரு நாளாவது ஈடுபடுவோமா? உங்களுக்குள் உறங்கும் அந்த பிரபஞ்ச ஆற்றலை தட்டி எழுப்பும் உங்களுக்கான சரியான மோதல் எதுவாக இருக்கும்? இந்த ஆழமான சிந்தனையோடு உங்களை வியப்பில் ஆழ்த்தியபடி இந்த விரிவான அலசலை நாம் நிறைவு செய்கிறோம். தொடர்ந்து தேடுங்கள், கேள்விகள் கேளுங்கள், ஒவ்வொரு நாளும் ஆச்சரியப்படுங்கள்.